இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேரையும் ஏன் கொல்ல போறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தர்ஷினியை மட்டும் விட்டுருங்க. பாருடா, மாப்பிளைக்கு எவ்வளவு தைரியம்னு. தைரியங்கிறத விட அவ மேல உனக்கு அன்பு அதிகம்னு காட்டுறியா? இல்ல, இங்க பாரு, உனக்கு எங்க குடும்பத்தோட தானே பிரச்சனை. ப்ளீஸ் என்ன கொன்று, ஆனா என்னோட ஆதியை விட்டுரு. நீ அவனுக்கு சலிச்சவ இல்லைன்னு காட்டுறியா? இப்படி மாத்தி மாத்தி பேசினா உங்களை நான் விட்டுருவேனா? இதோ இப்பவே என்னோட ஆயுதத்துக்கு உங்களை இரையாக்குறேன். வேணாம். வேண்டாம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன சூடாமணி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்னும் புரியலையா? நான் ஆதியையும் தர்ஷினியையும் எப்பவோ காப்பாத்திட்டேன். இவங்க ரெண்டு பேரும் என்னால உருவாக்கப்பட்ட மாயை. ஏய், என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சுடாமணி, நம்ம சூழ்ச்சியாலையும் நம்ம மந்திர சக்தியாலையும் போட்ட திட்டம் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சூரிய லோகத்தோட தேவதை இது இறுதி கட்டம்னு சொல்லுச்சு. இதுல சூழ்ச்சி செஞ்சு அந்த பொம்மையை அழிச்சிட்டு ராணி வயிற்றுல இருக்கிற தசவாதானிய பலி கொடுத்தா மட்டும்தான் சூரிய லோகத்தை உயிர்ப்பிக்க முடியும். அப்படி சொன்னதோட ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு பிடாரா. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் வேணும்னா அந்த பொம்மையோ அவளுக்கு உறுதுணையா இருக்கிற அந்த பஞ்சமுகியை காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த பொம்மையோட உடலை 4 திசையில இருந்து எடுத்துட்டு வர அந்த 4 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னா நாம இங்க நாம லகுண்ட பூஜை ஆரம்பிச்சு கண்மலர் ஜீவாத்மா மூலமா பொம்மையோட உடம்பை இங்க கொண்டு வந்து அவளோட ஆத்மாவை நிரந்தரமா அழிச்சிடலாம். அதுக்காக தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். வேம்பு சரை எப்படியாவது காப்பாத்தணும். இந்த பாம்பு இங்க இருக்கிற வரைக்கும் உன்னோட வேம்பு சர காப்பாத்தவே முடியாது. இதுக்கான வழிய நம்ம ஈசன் கிட்ட கேட்போம்.